பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் என்கிற இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தமிழ்ல ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குங்க, அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்கப்படும் சொல்லி. அதே போலதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி. ஆண்டவர்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம என்ன கேட்கறது தெரியாம, எப்படி கேட்கறது தெரியாம இருக்கிறாங்க. நம்முடைய அப்பா அம்மா, பேரண்ட்ஸ், பெரியம்மா சொல்லுவாங்க, நீ 10th இவ்வளவு மார்க் எடு, +2 இவ்வளவு மார்க் எடு, நீ இதை செய்யி, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா மட்டும்தான், நீ என்னுடைய பேரை சொல்லி என்னை நம்பி என்னை விசுவாசிச்சு என்கிட்ட நீ ஏதாவது கேட்ட அப்படின்னா அதை நான் நிச்சயமா உனக்கு தரேன்னு சொல்றாருங்க. இன்னைக்கு அநேக மனுஷர்கிட்ட அதையும் இதையும் கேட்டு நீங்க கேட்டது கிடைக்காம கூட இருக்கலாம், அல்லது நீங்க இன்னும் கேட்டதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். மனுஷன் கொடுத்தா திருப்பி கேட்பாங்க, மனுஷன் கொடுத்தா அதை சொல்லி காமிப்பாங்க. மனுஷன்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திரும்ப செய்யணும். ஆனா ஏசப்பா உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது நன்மையா இருக்கும், அது அநேகருக்கு சாட்சியா மாறும். அப்ப வசனம் சொல்லுகிறது போல இன்னைக்கு அவர்கிட்ட கேட்போம், பெற்றுக்கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.